ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். டுடே என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 வந்து தமிழ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கிறனால நம்ம தமிழ் வீடியோ தான் போட்டுருக்குறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தினமும் ஒரு தமிழர்கள் பற்றி போட்டிருக்கோம். ஏற்கனவே 7 வீடியோ போட்டோம். இன்றைக்கி 8ஆவது வீடியோ பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போனால் ராபர்ட் கால்வெல் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம சும்மா யூடியூப்பில் பார்க்கும்போது சும்மா ஒரு டைம் பார்த்தா கூட அப்படியே நம்ம மைண்டில் நிற்கும். கண்டிப்பாக எக்ஸாம் வரும்போது எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பாக நமக்கு அது பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி வந்து ராபர்ட் கால்வெல் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இவர் வந்து அயர்லாந்தில் கிளண்டில் ஆண்ட்ரியம் என்னும் ஊரில் பிறந்தவர். ஓகேங்களா? இவர் எந்த வருஷம் பிறந்திருக்காருன்னா 1815 வந்து பிறந்திருக்காரு. ஓகேங்களா? 1815 பிறந்திருக்காரு. இதில் இல்லை இயரு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1815 பிறந்திருக்காரு. அது இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து எந்த இடத்துல இருந்தாருன்னா இடையன்குடி, திருநெல்வேலி மாவட்டம். சரிங்களா? இடையன்குடியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்திருக்காரு. ஓகேங்களா? அதை மறக்காம நோட் பண்ணுங்கள். அது வந்து இதில் இல்லை, நீங்கள் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது என்னென்னா லண்டன் திருச்சபை சார்பில் ஜனவரி 8, 1838 அன்று சென்னை வந்தார். ஓகேங்களா? லண்டன் சார்பில் தான் ஜனவரி 8ஆம் தேதி 1838 சென்னை வந்திருக்காரு. மறக்காமல் இதில் தெரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்துவ மத போதகர், தமிழ் ஆய்வாளர், சமூக பணியாளர், கல்வி பணியாளர். சமூக பணியும் கல்வி பணியும் இவருக்கு வந்து இவர் பண்ணுவார். அடுத்தது தமிழில் திராவிடம் என்னும் கோட்பாடு அடித்தளத்தை உருவாக்கியவர்கள் முதன்மையார். திராவிடம் என்னும் கோட்பாடு வந்து அடித்தளத்தை உருவாக்கியவர் முதன்மையானவர். ஓகேங்களா? இவர் தான் முதன்மையானவர் சொல்கிறாங்க கால்டுவெல்ல. ஓகேங்களா? இவரை பற்றி நிறைய டிஎன்பிஎஸ்சியில் நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. அதனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா திராவிட மொழி குடும்பம் என்ற கருத்து, பிறந்திய வரலாற்று ஆய்வுக்கான முதன்வரைவு, தேசிய கல்விக்கான வரைபட சித்திரம், இனவரவியல் ஆய்வுகளுக்கான முன்வடிவும் என பல தளங்களில் அடிப்படை கருத்துருவங்களை உருவாக்கிய முன்னோடி. இந்த தளத்தெல்லாம் அடிப்படையாக கருத்துருவங்களை உருவாக்கியவர் இவர் தான் முன்னோடியாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், திருநெல்வேலி வரலாறு இவருடைய முக்கியமான படைப்புகள். ஓகேங்களா? திராவிட மொழி ஒப்பிலக்கணம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இது அந்த ஈரம் தெரியும். ஓகேங்களா? அது இல்லாமல் திருநெல்வேலி வரலாறு இவருடைய முக்கியமான படைப்புகள். ஓகேங்களா? ஏன்னா எங்கே தமிழ்நாட்டில் எங்கே இருந்தார்னா இடையன்குடியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தார். ஓகேங்களா? அதனால தான் திருநெல்வேலி பற்றி இவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இப்போ எப்போ இறந்து போயிருப்பார்னா 1891 இறந்துருப்பார். ஓகேங்களா? எப்போ இறந்துருப்பார்னா 1891 பிறந்தது வந்து 1815, இறந்தது வந்து 1891. ஓகேங்களா? எங்கே இறந்துருப்பார்னா கொடைக்கானல் வந்து இறந்துருப்பார். நல்லா மறந்துடாதீங்க. இவர் சென்னைக்கு எப்போ வந்தார், எங்கே தமிழ்நாட்டில் எங்கே இருந்தார், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தார். ஆனால் எங்கே இறந்துருப்பார், கொடைக்கானலில் இறந்துருப்பார். ஓகேங்களா? இதெல்லாம் மறக்காமல் கடைசியாக கொடைக்கானல் வந்து இறந்துருப்பார். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதில் இயர்லாம் இல்லை, இயர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நோட் பண்ணி படிங்க. பாய் அன்பா, உங்கள் தமிழ்.